நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் இல்லையா? சிலர் வந்து நீங்க சொல்ற மாதிரி நன்றி இல்லாம பணம் கொஞ்சம் கையில குறைச்ச உடனே ஒரு சொத்து சேர்த்த உடனே நன்றி இல்லாம செய்யறாங்க. அதுவும் இருக்கு. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சிலருக்குள்ள ஒரு நன்றி இருக்கும். அந்த நன்றி நம்ம வந்து உயிர்ப்பிக்கும். ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும். நம்ம எடுப்பார்த்துக்கு நேரம் இல்ல, நம்ம ஊழியர் செய்யறதுக்கு தான் நமக்கு நேரம். கர்த்தர் கொஞ்சம் பலன் கொடுத்திருந்தாலும் அந்த வேலை கர்த்தருக்காக நம்ம பாவிக்கணும். அப்படி ஏன்னா நான் காலு கையில தடுமாடி ரத்தம் வாந்தி பண்ணிட்டே நடந்த ஆளு. உட்கார்ந்த சில சமயம் எழும்ப முடியாது, எழும்புனா முக்கம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்ததுனால எனக்கு அந்த நன்றி என்னோட இருக்கிறவங்களுக்கு கூட அதான் சொல்றேன். நீங்க இப்ப நன்றி உள்ளவர்களாக இருந்துட்டு ஆத்ம பாரத்தோடு இருங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக சுகப்படுறதுக்காக நம்ம ஊழியத்துக்கு வரல, இது ஒரு தரிசனத்தோடு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படி சொல்லி கொடுத்ததுனால அவங்களும் உண்மையாக லாபகமா உழைச்சி கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறாங்க. நாங்க எல்லாம் இப்படி சேர்ந்து செய்யறதுனாலதான் இந்த ஆசீர்வாதம். நான் தனியா செய்திருந்தா இப்படி நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும். ஊழியம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து தான் அது கூட்ட ஒரு குழுவாக செய்யறதா அந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு. அதுவும் கர்த்தர் எங்களோடு இருந்துட்டு வியாதியஸ்திர சுகப்படுத்துறாரு. அது பெரிய ஆச்சரியம். வேதத்துல அப்படி ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா அடையாளங்கள் மூலமாகவும் அற்புதங்கள் மூலமாகவும் அந்நிய ஜனங்கள் வந்து வசனத்தை கீழ்படுவாங்க. அப்படி நாம என்ன சொன்னாலும் அவங்க சரியா வழங்குறது இல்ல. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்த அவங்க ஞாபகம் இறங்கிடுறாங்க, அவங்க வழங்கிக் கொள்றாங்க. அதுக்கனால பாக்குறாங்க அவங்க. அதான் அவங்களுடைய காரியத்துல நடக்கிற சம்பவம். 40 வருஷ காலமாக கர்த்தருடைய ஊழியத்தை நீங்க செஞ்சு வரீங்க. உண்மையோடு உத்தமத்தோடு செஞ்சு வரீங்க. ஆண்டவர் உங்க மூலமாக பலத்த கிரிகளை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த காலகட்டத்துல எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் இதெல்லாம் நீங்க நிச்சயமா சந்திச்சிருக்க கூடும். வந்துச்சு வராம எப்படி? போராட்டம் இல்லாம ஊழியம் கிடையாது இல்லையா? இல்ல, போராட்டத்தில் மற்ற தின ஊழியம். நம்ம பாடுகள் இல்லாம பரலோகமும் கிடையாது, சிலுவை இல்லாம ஊழியம் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவருடைய கிருபை உங்களை எவ்வளவா இப்படி தாங்கியது, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். ஒரு தரம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கிராமத்துல ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. கிராமத்திலே ஒரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் வந்து காலையில மைக்கில அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. என்னன்னு, எஸ்னா பிரதரு ராத்திரி ஜீப்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட்ல கால் 2 உடைஞ்சு போச்சு சொல்லி பாஸ்டர் அந்த கிராமத்துல சர்ச்சில அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்த கிராமத்தாளுக்கு ஓடி போய், உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர் என்ன இருந்துச்சுன்னா, பஸ்ல வரும்போது யாரோ சொன்னாங்க, அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே, ஏசனா தான் நான் அனௌன்ஸ் பண்ணேன், ரொம்ப துக்கப்படுறேன், கால் 2 இல்லாம போச்சா அப்படின்னு அவர் சொன்னாங்க. அப்ப அந்த கிராமத்துல இருந்து ஜனங்க ஓடி வந்தாங்க. வந்தா நான் சுகமா உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். நான் பாக்குறேன், கால் பாக்குறாங்க, வந்து என்ன கால் பாக்குறாங்க. என்ன கால் பாக்குறீங்கன்னா, எங்க பாஸ்டர் எங்க கிராமத்துல அனௌன்ஸ் பண்ணாரு, உங்க கால் 2 உடஞ்சு போச்சாமே அப்படின்னா. என்ன கால் நல்லதா இருக்கு, நான் ராத்திரி எங்க ப்ரோக்ராம் கூட போலையே அப்படின்னு. எங்க பாஸ்டர் அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி சொன்னாரு, தெரியாம யாரும் பஸ்ல சொல்லிருப்பாங்க, யாருக்கும் நடந்திருக்கு எனக்குன்னு சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ள அந்த ஒரு பெண்கள் வந்துட்டாங்க 2வது பஸ்ல. முதல்ல ஆண்கள் வந்துட்டாங்க, பெண்கள் வந்துட்டாங்க, அழுதுட்டே வந்துட்டாங்க. அழுதுட்டு வந்து பாக்குறாங்க, நான் நல்லாதான் இருக்கிறேன். ஓ, வேணும்னு சொல்லி அவரு மைக்கில் அப்படி அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு, அவரோட காரியம் பார்க்கணும் அப்படின்னா பெண்கள். இல்ல அப்படிலாம் செய்யக்கூடாது, இந்த தாப்பன் போல உள்ள பாஸ்டர் அவரு நல்ல மனுஷன், யாராவது சொல்லிருப்பாங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். இல்ல நீங்க ஜெபம் பண்ணி கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண வந்தவங்க எல்லாமே எனக்கு காசு கொடுத்தாங்க. ஏன்னா கால் உடைஞ்சு போச்சு, ரத்தம் எல்லாம் போயிருக்கோம், பால் குடிக்கணும், வெள்ளநாள் பழங்கள் எல்லாம் குடிக்கணும், ஜூஸ் எல்லாம் குடிக்கணும், நம்ம கொண்டு போய் காசு கொடுக்கணும் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்னா, நான் வந்து இந்த 3700 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டணும். எனக்கு கையில காசு இல்லை. நான் என்ன செய்யுதுன்னு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இங்க ஜெபம் பண்ணும்போது அவர் அங்க அனௌன்ஸ் பண்றாரு,
கால் உடைஞ்சு போச்சு. நீ அவங்க சாதாரணமா வரும்போது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பாங்க கிராமத்தாக்கள். இப்ப கால் உடைஞ்சு போச்சு இல்லையா, அதனால அவங்க என்ன செய்றாங்க, எல்லாருமே 200 ரூபாய் 300 ரூபாய் 1000 ரூபாய் கையில கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி போனாங்க. போன பிறகு நான் பில் கட்டிட்டேன். இந்த தேவை இப்படி சந்திக்கப்பட்டது. அப்ப நான் நினைச்சேன் எல்லாம் பாஸ்டர் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண நல்லா இருக்குமே, எனக்கு தேவையான காசெல்லாம் கிடைக்குமே. அதிகமா என்னோட ஊழியத்துல எனக்கு விரோதமாக செய்து அதிகமா பாஸ்டர்மார் தான். உண்மை சொல்றேன். ஆண்டவர் அறிந்தவர்களால் வந்த ஆண்டவர்கள் அறிஞ்சவர்கள் தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க சபையில 10 பேர் வச்சு கை தட்டி இருக்காங்க, நம்ம சபையில பார்த்தா 1000 இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா. அதனால அவங்கள பாஸ்டர்மாரு தீமை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அது எனக்கு நன்மையாக கர்த்தர் மாத்தி அமைச்சதுனால நான் நல்லா பாஸ்டர்மாரு நேசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க செய்ததுக்கு இருந்தாலும் எனக்கு சபை வளருது, நன்மையாக மாற்றாரு அப்படின்னு சொல்லி. இன்னொரு காரியம், எனக்கு நான் கர்த்தர் ஊழியத்துக்கு இறங்கிட்டேன்ல, திருமணம் இல்லாம குடும்பம் இல்லாம இறங்கிட்டேன்ல, அதனால பாஸ்டர்மாரெல்லாம் என்ன செய்திருக்காங்க தெரியுமா, ஒரு காரியம் சொல்ல பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன பிள்ளை, உள்ள பிள்ளை பிச்சை கேட்டுச்சு இருந்துச்சு. பார்த்தா அழகா இருக்கு, பாவம் சின்ன பிள்ளை. அவளை கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல என்னோட இருக்கிறியா, நான் நல்லா உங்க ஸ்கூல்ல அனுப்புறேன், உனக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டேன். என்னோட 10 பேர் 20 பேர் இருக்காங்க, அவங்களோட நீ கூட இருப்பியா, அந்த வளர்க்குறேன் அருமையானா வந்துச்சு. அதுக்கு மிரியம்மன் பேர் வச்சேன். அவ 2 வருஷம் நல்ல அழகா நல்ல ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சா. ஊழியக்காரங்கள் எல்லாம் என்ன செய்துட்டாங்கன்னா, ஏசனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, அவளை இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, மனைவி இறந்து போச்சு, வந்து சரி வேணுமானா அவளோட மூக்கு பாரு, ஏசனாவோட மூக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தின் பெரிய சந்தோஷம். எந்த வந்தப்பதான் எனக்கு ஊழியம் ஆரம்பிக்குது, பெரிய சந்தோஷம். எந்த ஊழியக்காரங்க வராம யாருக்கு வரும்? ஆண்டவர் சொன்னாரு, பாடுபட்டால் பாக்கியவான்கள் சொல்லி இந்த பாடுபடுறதே பெரிய பாக்கியம் ஆயிடுச்சு. அப்பதான் புதிய புதிய பாட்டு வரும். எனக்கு எந்த எப்ப வருமோ புதிய பாட்டு வரும். నేను వెళ్ళే మార్గము నా యేసుకే తెలియును, శోధించబడిన మీదట నేను సువర్ణమై మారెదను. నేను அப்படின்னா நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன். சோதனை இல்லாவிட்டா பொன்னாக இருக்க மாட்டேன், இரும்பாகுவேன். என்ன அர்த்தம்? நிந்தைகள் வரும்போது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த வருஷம் நல்ல பாட்டு வரும், இந்த வருஷம் இந்த ஊழியம் வளர்ந்துடும் அப்படின்ற மாதிரி. இப்படி என்னோட நிந்தைகள் சும்மா தேவையில்லாத நிந்தைகள் போடுவாங்க. ஏன்னா கல்யாணம் மாதிரி இல்ல, அதனால அதிகமா போடுவாங்க. ஊழியத்தின் பெயரை கெடுக்கணும், ஊழியத்தின் பெயரை கெடுக்கணும், அந்த பிளானு. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு கண்ணில பாக்குற மாதிரி என்னுடைய கிண்ணம் நிரம்பி வழிகிற மாதிரி ஆசீர்வாதம் பண்றாரு. இப்பொழுது அவங்களே கிட்ட மெதுவா வந்துட்டு ஏதாவது வதை இருந்தா கேட்பாங்க, நான் கொடுத்து அனுப்புவேன். வேண்டாம் சொல்ல மாட்டேன். ஊழியக்காரங்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் நிந்த போடுறது, அவங்க நிந்த போடுறதுனாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். அதனாலதான் ஊழியக்காரர்களுக்கு நான் ரொம்ப அன்பா இருப்பேன். நிந்தைகள் இப்படி நான் சொல்ல போனா ஆயிரங்கள் இருக்கையா. நிந்த வராத வருஷம் எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா எனக்கு ஒரு நிந்த வரல, என்னப்பா என்னாச்சு, எந்த மனுஷன் கூட நிந்த போட மாட்டேன்றானே, இந்த வருஷம் போட்டாதானே எனக்கு நல்லா சிறுசிறுப்பா இருக்கும், போட்டாதானே நிந்த வந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். சிலருக்கு நிந்தருடைய அருமை தெரிய மாட்டாங்க. நிறைய பேர் பாடுகள் வரும்போது சோர்ந்து போயிடுறாங்க. நிந்த வர வேண்டாம், நிந்த வர வேண்டாம் சாமி, நிந்த வர வேண்டாம் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. நிந்தல இருக்கிற அருமை அவங்களுக்கு தெரியல. ஆனா என்னுடைய 40 வருஷம் உள்ளத்துல நிந்தைகள் மூலமா தான் நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன்.
நான் மனசுல கூட நினைச்சிருக்க மாட்டேன் இப்படி ஒரு நிந்தை வரும். அப்படிப்பட்ட நிந்தைகள் வரும்.